Recording progress. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருபொருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்வோம். வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டெந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலத்தமர்த்தே கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொரு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறியர் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறியர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
உடன் ஐயா, நன்றிகள். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து இன்றைய கவி கடவுள் ஞானம். வாழ்க வளமுடன். இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். அல்வா மாதிரியான கவி இன்றைக்கு. என்னங்கய்யா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு கடவுள் ஞானம் என்ற தலைப்பிலே உள்ள கவிதை. தலைப்பிலேயே ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. பொதுவாக இறை ஞானம் என்றுதான் பேசுவோம். மகரிஷியும் இறை உணர்வு, இறை ஞானம் எல்லாம் பல இடங்களில் பேசுவாங்க. ஆனா இந்த கவிதையின் தலைப்பு பார்க்கிற போது கடவுள் ஞானம் என்று ஒரு வள்ளுவருடைய ஒரு என்ன சொல்லுவோம் ஸ்டைல், அவரை போல மகர்ஷி ஒரு தலைப்பு தந்திருக்கிறார். அது என்ன கடவுள் ஞானம்? வள்ளுவர் அறத்துப்பால் துவக்கத்துல முதல் அதிகாரம் இறை வணக்கமோ இறை வழிபாடோ அல்ல, கடவுள் வாழ்த்து என்று தந்திருக்கிறார். வாழ்த்து என்றால் வாழ்தல் என்றால் வாழ்க்கை தானே. இப்ப வாழ்த்து என்பது நாம் பெற்ற அனுபவத்தை எடுத்து சொல்கின்ற போது வாழ்த்துரை, அதாவது வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. வள்ளுவர் எப்படி வாழ்ந்து இந்த திருக்குறளை உரைத்தார் என்ற போது கடவுள் வாழ்த்து. இப்ப கடவுள் என்பது பொதுவாக இறைவனை குறிக்கின்ற சொல்லாக நினைக்கிறோம். பக்தி மார்க்கத்தில ஒவ்வொரு சொல்லுக்கும் பேதம் உண்டு. ஒரே பொருளை குறிப்பதற்கு வேறு வேறு வார்த்தைகள் இல்லை பெரும்பாலும். அப்ப இந்த இடத்துல கடவுள் என்ற சொல்லுக்கு இறைவனை அறிவதற்கான மார்க்கம், இறைவனை அறியும் வழி என்ன? கடவுள். உள் கடந்து போனால் இறைவனை அறியலாம். இப்ப எதற்குள் கடந்து போவது? முதல்ல தனக்குள் கடந்து போகணும். அங்கிருந்து விரிந்தால் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்பார் வள்ளல் பெருமான். வெளிக்குள் வெளி கடந்து, இந்த விண்வெளி, இந்த உலகம், இதை கடந்தால் சுத்த வெளி. இப்ப வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்பார். அப்படி உள் கடந்து போய் பிறகு வெளி கடந்து போவது, அந்த உள் கடந்து போவதைத்தான் கடவுள். இது ஒரு வினை சொல், பெயர் சொல் அல்ல. இறைவன் பெயர் சொல், கடவுள் வினை சொல். இறைவனை அறிவதற்கான வழியை காட்டுவது கடவுள் என்ற வினை சொல். அதனால்தான் மகர்ஷி அவர்களும் இங்கே கடவுள் ஞானம் என்றால் உள் கடந்து சென்றால் பெறக்கூடிய ஞானம், உள் கடந்து சென்றால் பெறக்கூடிய விளைவு, பக்குவம், முழுமை, அது ஞானம். அதனால் தலைப்பையே மிக அற்புதமாக தந்திருக்கின்றார் கடவுள் ஞானம். இதுல உள்ள கவி என்ன? கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். காண்பவனே ஆதியந்தமாகி நின்றான். கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. கடவுள் எனப்படுபவனே மனிதன் ஆனான்.
உள் கடந்து போகின்ற போது ஒவ்வொரு உடல் திசுக்கள், உயிர் துகள், காந்த துகள் அதுக்குள்ளாக இருப்பது என்ன? அதே சுத்தவெளியுடைய ஒரு பின்னப்பட்ட துகள். எல்லாவற்றுக்குள்ளாகும் அது அடங்கி இருக்கின்றது. உள் அடங்கிய மெய்ப்பொருள், உண்மை பொருள் என்று சொல்வார்கள். இந்த உண்மையே கடவுள் என்பதை பாரதியார் கவியில சொல்வார். உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை என கண்டோம். மிக அற்புதமான புரட்சிகரமான ஒரு கருத்து பாரதியார் சொன்னார். அப்ப எப்படி உண்மையின் பேர் தெய்வமாகும்? உள் கடந்து போனால் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையுள்ளே காட்டின்னு சொன்னார் ஔவையார். அப்ப அணுவுக்கு அணுவாகவும் இருக்கிறது, சிந்தையை உள்ளாகவும் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு தோற்றத்திற்கும், இயக்கத்திற்கும், ஜீவனுக்கும், மனிதனுக்கும் உள்ளாக அமைந்து அதனை இயங்க செய்து கொண்டிருப்பது இறைநிலையே. அப்படி உள்கடந்து போகின்ற போது கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். 3 வார்த்தை. கருத்து இயங்கி, கருத்து அறிந்து, உயர்ந்து, கருத்து அறிந்தான். முதல்ல கருத்துன்னு என்ன தெரியும்? இப்போ கருவின்னு சொல்கின்ற போது சில சமயங்கள்ல ஐம்புலன் தவம் செய்றோம் பாருங்க, பஞ்சேந்திரிய தவம். அதுல மகர்ஷி அவர்கள் தொடுப்புலன் கருவி, சுவைப்புலன் கருவி என்றால் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த டூல்ஸ் தான் நம்ம கருவின்னு சொல்லுவோம். ஆனா இது புலன்களை எப்படி கருவின்னு சொல்ல முடியும் அப்படின்ற போது, கரு விரிந்த நிலையே கருவி. கரு விரிந்த நிலையே கருவி. எது கருவாக இருக்கிறது? சுத்த வெளியே தான் கருவாக இருக்கிறது. அதுவே விரிந்த நிலையில் தோற்றங்களாகிறது. அது சுருங்கிய நிலையில இறைத்துகள், அணுக்கள், விரிந்த நிலையில பஞ்சபோதங்கள், ஜீவன்கள், மனிதர்கள், எண்ணங்கள். எனவே அனைத்திற்கும் கருவாக இருப்பது அது சுத்தவெளி. எனவே கருத்து இயங்கி சுத்தவெளியே அனைத்துமாக இயங்குகிறது. கருத்து உயர்ந்து அந்த சுத்தவெளியே நம்மிடத்திலே அனுபவங்கள் பிளஸ் கல்வி அறிவு இவற்றெல்லாம் பெறுகின்ற போது பல கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. எத்தனை துறைகள் உண்டு? மருத்துவம், விஞ்ஞானம், விவசாயம், எத்தனையோ துறைகள் உண்டு. இதுல உயர்ந்தது எது என்றால், எது இத்தனை துறைகளுக்கும் மூலப்பொருளாகவும் முடிவாகவும் இருக்கிறதோ அதுவே அனைத்திலும் உயர்ந்தது. இப்ப கருத்து உயர்ந்து கருத்து அறிந்தான். அந்த கருப்பொருளே எல்லாமாக இருக்கிறது என்பதை அறிந்தான். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். கண்ணதாசன் ரொம்ப அருமையா ஒரு 4 வரி சொல்லுவார். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. இப்போ ஒவ்வொன்னா சுருங்கி சுருங்கி உள்ள போகணும். ஊன் உடல் சதை, இது சுருங்குது. உயிர் உடல், அது சுருங்குது. அந்த உயிருக்கு மூலமாக எனர்ஜி பார்ட்டிகள், சக்தி, அது சுருங்குது. சக்தி சுருங்குகின்ற போது அப்படி வேகம் குறையும். நியூட்ரானுக்கு வேகம் குறைவுதானே. அப்ப மையத்தை நோக்கி போக போக வேகம் குறைந்தால்தான் மையத்தை நோக்கி போகும்.
அப்ப சக்தியெல்லாம் திரட்சி பெறுகின்ற போது அது சிவமாக இருப்பாக மாறுகிறது. அப்ப எனக்குள்ளேயே சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எனக்குள்ளும் சிவத்தை பார்க்கிறேன். பிறகு சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அனைத்து உயிர்களையும் சிவமாகவே பார்க்கிறேன். சரி, உயிர்கள் மட்டும்தான் சிவமா? பஞ்சபூதங்கள் இல்லையா? இப்ப கண்ணாசி வரைக்கும் தான் போயிருக்கிறார். இதற்கு மேலும் வருகின்ற போது வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி சகியே என்பார் வள்ளல் பெருமான். இந்த உடலை கடந்து போற போது இந்த உலகம் முழுவதும், காஸ்மாஸ் உலகம் முழுவதும் எத்தனையோ வகை வகையான இயக்கங்கள், தோற்றங்கள், நிறங்கள், எல்லாம் மயில் போல பல வண்ணம் உடைய ஒரே பறவை மயில் தானே. ஸோ வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன். சரி, இந்த உலகத்தை கடந்து விரிந்த போது, சுத்த வெளியாக கலந்த போது, மயில் குயில் ஆச்சுதடி சகியே. பல வண்ணங்கள் நிறைந்த இந்த மயில் ஒரே வண்ணமாகிய, கரு வண்ணமாகிய, இருளாகிய குயிலாக மாறி போனது என்பார் வள்ளல் பெருமான். இப்படி கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். அந்த நிலையில எப்படி இருப்பான்? உடல் கடந்து இந்த பூமி கடந்து இந்த உலகத்தை கடந்து சுத்தவெளியோடு இணைகின்ற நிலை என்ன? விஸ்வரூப தரிசனம். தனக்குள்ளேயே அனைத்தும் காண்பது. விஸ்வம் என்றால் உலகம், ரூபம் என்றால் தோற்றங்கள், தரிசனம் என்றால் பார்ப்பது, தரிசிப்பது. அப்ப இந்த உலகத்தையே தன்னுடைய கரு பையாக பார்க்கக்கூடிய நிலை. கருவில தானே எல்லாம் தோன்றும். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு, இந்த பிரபஞ்சமே எனது கர்ப்பாசயம், அதிலே நான் என் கர்ப்பத்தை வைக்கிறேன், கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்ற ஸ்லோகம் இருக்கு. அப்போ இந்த உலகத்தையே இறைவனின் கருப்பையாக விஸ்வரூப தரிசனமாக பார்க்கின்றான். எல்லாம் சுத்தவெளியிலிருந்து பிரசவமானதுதான். அப்ப சுத்தவெளியின் கருப்பை தான் இந்த உலகம். எனவே கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாக நின்றான். அதாவது 2 கவியில மகர்ஷி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார். அதை வைத்து பார்க்கின்ற போது ஒரு புராண கதை உண்டு. படைத்ததனால் தானே நீ காப்பாற்ற வேண்டி இருக்கு, அப்ப நான் தான் பெருசுன்னா பிரம்மர். அது எப்படி காப்பாத்தலைன்னா எல்லாம் செத்து போயிரும் இல்ல, நான் தான் பெருசுன்னாரு விஷ்ணு. 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணணுமே. 3வது ஒரு ஆள் இருக்கிறார் சிவபெருமான். அங்க போனாங்க, எங்களை 2 பேர்ல யார் பெரியவங்க சொல்லுங்க அப்படின்னு. எப்படி சொல்றது? டெஸ்ட் வைக்காம? டெஸ்ட் வச்சுதானே பாஸ் ஃபெயில சொல்ல முடியும். சரி, உங்க 2 பேர்ல யார ஒருத்தன் ஆதியை காணுங்க, தலையை பாருங்க, கண்டுபிடிங்க. இன்னொருத்தருடைய அந்தத்தை, அடியை கண்டுபிடிங்க. யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே பெரியவங்க அப்படின்னு. 2 பேரும் போனாங்க. பிரம்மா தலை கண்டுபிடிக்க போனாரு, சிவம் பாதத்தை காண போனாங்க. 2 பேரையும் காண முடியல. அப்போ அழியும் முடியும் காண முடியாதது, ஆதியும் அந்தமும் காண முடியாதது. இது ஒரு புராண கதை. மகர்ஷியை எப்படி வர பாருங்க. ஆதி நிலை அணுநிலை 2மாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன். ஆதியை காண முடியாதுன்னாங்கல்ல, அந்த ஆதி சுத்தவெளி, அதிலிருந்து இப்படித்தான் இறைத்துகள் பிறக்கின்றன, அந்த இறைத்துகள்கள் இப்படித்தான் விண்ணாகி மண்ணாகி ஜீவனாகிறது என்று
மூலத்தை கண்டார். இன்னொரு கவியில் என்ன சொல்றாங்க, சூரியனிலிருந்து விரிகின்ற பிளாக் ஹோல், காந்தலை பாதைகள், இந்த இறை துகள் மீண்டும் சுத்தவெளியிலே போய் இணைவதை கண்டேன் அப்படின்றார். அந்தமும் பார்த்தாச்சு. அப்போ பிரம்மாவினாலும் விஷ்ணுன்னு காண முடியாத ஆதி அந்தத்தை கண்டவர் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். எனவே காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். இந்த இடத்தை தொட்டு விட்டால் ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். ஆதி அந்தமாகி நின்றான். கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். அதான் அடிக்கடி சொல்ல, முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல. ஆலய வழிபாடு, ஒவ்வொரு சிலையின் அமைப்பு, அதில் உள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றிலும் தத்துவம் உண்டு, வாழ்க்கை உண்டு, முக்தி உண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லா கோவில்லையும் ஆண்களுக்கு மேலடை கூடாது, திருப்பதி கூடாது. இந்த பக்கம் கன்னியாகுமரி, திருச்செந்தூர் அந்த போனீங்கன்னா அங்கேயும் மேலாடை இல்லாமல் வரணும் அப்படின்னு பல கோவில்களில் சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி கேளுங்களேன். பகவத்கீதை என்ன சொல்லுது? யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா பொருட்களும் நானே என்கிறார் பகவான். அப்படின்னா இந்த சட்டை பணிஞ்சாரு இறைவன் தானே, அப்புறம் ஏப்பா கழட்ட சொல்றீங்க? இல்ல இல்ல அப்படித்தான் வரணும். சரி, நீங்க கழட்டிட்டீங்களா? அதான் நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். சரி, நீங்க ஈஸியா கழட்டிட்டீங்க ஐயா. நான் சட்டையை கட்டினா உள்ள 100 சட்டை இருக்குது, பனியன் கட்டினா உள்ள 10,000 பனியன் கிடக்குது. எதை கழட்டி நான் முடிக்கிறது சொல்லுங்க அப்படின்னா அந்த குருக்களும் பூசாரி முழிப்பாங்க, லூசு பையன் போட்டிருக்கு. அப்ப எதை கழட்டி சொன்னாங்க ஞானிகள்? பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை கலைந்து திறந்த மனதோடு வந்து ஆடவனை தரிசிக்க வேண்டும் என்று வைச்சா இந்த அரைவேக்காடுக்கு சட்டை கட்டு பனியன் கட்டுன்றானுங்க. இப்படி ஒவ்வொரு சடங்குலையும் நம்மை பண்படுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய வகையில தான் அனைத்து பக்தி மார்க்க கதைகளும் சிலைகளும் இருக்கு. ஒவ்வொன்றுமே ஆராய்ச்சிக்குரியவை. அதனால் இந்த கடவுளை அறிந்தவன் தான் இதெல்லாம் செய்து வச்சாங்க. ஆனா என்ன, அதாவது நிசத்து உபனிஷத்து 2 இருக்கும். உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க பொதுவா. நிசத் எது? உபனிஷத்துனா சார்பு, சப் கிளாஸ். அப்ப மெயின் கிளாஸ் நிசத் எது? அது வேதங்கள். அப்ப வேதங்கள் இயற்கை சட்டம் நிஷத். அதனுடைய சாரத்தை கதைகளாக கதாபாத்திரங்களோடு சொல்கின்ற போது உபனிஷத். இதையே இன்னும் எளிமைப்படுத்தி முழுமைப்படுத்தி வாழ்க்கையே எடுத்து சொல்லுகின்ற போது ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், இதிகாசங்கள். இதிகாசம் என்ற சொல்லுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இலக்கணம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து காட்டியது இதிகாசங்கள். இப்ப எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதிகாசங்களை சரித்திரமாக்கி, சரித்திரத்தை வேதமாக்கி சண்டை உடைச்சிருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. சோ மதங்களின் நோக்கம் மனிதனை தெய்வமாக்குவது, மதங்களின் சாதனை தெய்வத்தை மனிதனாக்கியது. இதுதான் உலகம் புற. எனவே இத்தனை மகான்களின் நோக்கமும் உழைப்பும் எல்லாம் திசை மாற்றப்பட்டு விட்டன. சரித்திரமே மாத்தி மாத்தி எழுதுறான். அப்ப என்னாகும்? நமக்கு கிடைக்கும் எல்லாம் குழப்பம்தான் மிச்சமாகும்.
எனவே கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தார். கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும். கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. எது மிக மிக உயர்ந்த தொண்டு? பாரதியுடைய கவிதை ஒண்ணு, இந்த விசு சொல்லுவார் பாருங்க, தப்பில்லாதது தப்புன்னு நினைச்சு தப்பில்லாத தப்பில்லாம ஆக்க போய் தப்பில்லாத தப்பா போச்சும்பார். அது மாதிரி நடந்த ஒரு கதை தான் பாரதியுடைய கவிதை. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். இந்த ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணாங்க? எழுத்தறிவித்தல்ட்டாங்க. படிக்க வைக்கிறது மிகப்பெரிய புண்ணியம்னு அதுக்கு விளக்கம் வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஒரு சத்திரத்துக்கு 24 மணி நேரம் சோறு போட்டீங்கன்னா எவ்வளவு செலவாகும்? 1000 சத்திரம் நடத்துறதுக்கு என்ன செலவாகும்? ஆலயம் 10,000 நட்டல், 10,000 கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அன்ன யாவையும் புண்ணியம் கோடி. ஒரு குழந்தைய PhD வாங்க வைக்கிற வரைக்கும் 1.25 கோடி செலவாகும் அதிகபட்சம். ஆனா 1000 அன்னசத்திரத்துக்கு 10,000 கோயிலுக்கு என்ன லட்சங்களையா முடியும்? அப்போ பாரதியார் என்ன சொன்னாருங்க? இது எல்லாமே சாத்தியம்பா, ஆனா எது மிக கடினமானது? ஆங்கு ஓர் ஏழைக்கு, அறிவிலே சிந்தனையிலே ஏழையாக இருப்பவனை ஞானியாக்குவது மிக கடினமானது. எழுந்தது அறிவித்தல். எது எழுந்தது? ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது, சத்து சித்து அனந்தம். இதை சொல்லித்தரதான் மிக கஷ்டமான வேலை. அதை செய்வதுதான் செயற்கரிய செயல். அப்ப யார் அதை எடுத்துக்குவாங்க? செயற்கரிய செய்வார் பெரியோர். அவங்க தான் அதை கையில் எடுப்பாங்க. சரி, எடுத்தாங்க. அதை பிடிச்சுக்கிறதுக்கு பக்குவம் வேணும், ஒரு பொறுப்பு வேணும் இல்லையா? குருவுக்கு எப்படி இலக்கணம் உண்டோ அதே போல் சீடனுக்கும் இலக்கணம் உண்டு. பகவத்கீதை என்ன சொல்லுதுங்க? தத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு போதிக்காதே. தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனுக்கு போதிக்காதே. தத்துவத்தை பணிந்து கேட்காதவனுக்கு போதிக்காதே. இது சீடனுக்குரிய இலக்கணம். இப்படி இருந்தா தான் அவன் நிற்பான். நாம வீட்டுக்கு போய் கூட்டி வந்து வச்சுக்கோங்க, அவன் நம்மளை சீப்பா நினைச்சிட்டு ஓடி போயிடுவான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால் ஞானிகளுடைய உண்மையான தொண்டு இறைவனை உணர்த்துவதுதான். அதற்கான பயிற்சிகளை தருவதுதான், விளக்கங்களை தருவதுதான். அந்த வகையிலே மகர்ஷியுடைய தொண்டு இந்த கவியிலே மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு, ரகசியார்த்தமாக சொல்லியிருக்கிறாங்க. புரிந்து பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து கவி விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மதங்கள் கடவுளை மனிதனாக்கியது. அருமையான அந்த சொற்றொடர். அருமை. மகிழ்ச்சி ஐயா. நன்றிகள் பல. செயற்கரிய செய்வார் பெரியோர். அதே மாதிரி சீடருக்கு இலக்கணம் சொன்னீங்க. அதுவும் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்துப்போகக்கூடிய இன்றைய விளக்கங்கள் கவி. அருமை. மகிழ்ச்சி ஐயா.
பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியுள்ள சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியார் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இதே நினைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலையான பயணத்திலே சிறந்த முறையில் அவரை நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.